Hey guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Toshiba டிவியை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி 1 year யூசேஜ் அப்புறம் எப்படி இருக்குது அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா செகண்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம்பிள் ஏசர் QLED போகலாமா அல்லது TCL QLED போகலாமா கம்பேர்ட் டு Toshiba. ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ண பார்க்கலாம். முதல்ல இந்த டிவிக்கு வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் 1 year ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த October 10 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்து. நான் இன்னமும் இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ நாள் நமக்கு உழைக்குதோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த விதமான ப்ராப்ளமும் நோட்டீஸ் பண்ணதில்லை. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 year நான் லாஸ்ட்டாக பண்ண அப்டேட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்டேட் எதுவுமே வரலை. டிவி எந்தளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது நீங்களே பார்க்கலாம். ஸோ டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே என்ன இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா இதில் ஒரு தரமான பேனல் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ் அதர் மாடல்ஸ் இதில் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தான் இருக்கும். பட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சின்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காட்டியும் நீங்கள் செட்டிங்ஸில் கம்மி பண்ணிக்க முடியும். சவுண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 2.1 செட்டப் கொடுத்துருப்பாங்க. சவுண்டு வரைக்கும் எனக்கு சவுண்டு டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ நார்மல் கேபிளாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோஸ் இது மாதிரி இல்லை. எனக்கு பெருசாக எந்த விதமான ப்ராப்ளமும் நோட்டீஸ் பண்ண இல்லை. அந்த பக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துருந்து வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ செக் பண்ணாட்டி இங்கே கார்டு அதே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது டிவி. ஸோ செகண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வரலாம். ஆப்டிக்கல் போர்ட்டு பின்னாடி கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஆப்டிக்கல் போர்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம டொஷிபாவோட மெயின் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் நமக்கு கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இதிலேயே இருக்கும். பவர் சோர்ஸ் எல்லாமே நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சோர்ஸுன்னு வரல தனியாக இருக்கும், பட் இதில் தான் ப்ரைமரியாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாரண்ட்டி கீழே கவர் ஆகுது. ஏன்னா நாம் தான் மேனுவலாக உடச்சிருக்கும் போது நமக்கு வாரண்ட்டியில் கவர் ஆகாது. ஜென்ரலாக இப்போ சர்வீஸ் டொஷிபாவில் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. இன்கேஸ் நான் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கேட்கலாம். நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். ஸோ நான் கான்டாக்ட் பண்ணி 24 to 48 hours வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பர்சன் உங்களை ரீச் பண்ணுவாங்க உங்கள் பேஸில். எல்ஸ் என்ன இஷ்யூனாலும் கால் பண்ணி கேட்பாங்க. சொன்னால் இது மாதிரி போட்டு உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நான் நோட் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா டொஷிபாலேருந்து தான் வருவாங்கன்னு நினச்சேன், பட் அந்த சினாரியோ கிடையாது. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைசென்ஸ், இந்த டிவியை மேனுஃபேக்சர் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த பிராண்டு தான். டொஷிபா ஹைசென்ஸ் கிட்ட மேனுஃபேக்சரிங் இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன் ஹைசென்ஸ்லேயே சிமிலரான எக்ஸாக்ட் சேம் மாடலே அவைலபிளாக இருக்குது. ஸோ டொஷிபாவோட சர்வீஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் இந்தியாவில் நடக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க தான் நமக்கு இந்த டிவியுமே மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து சர்வீஸ் வராங்க. அதெல்ஸ் MI அது மாதிரி ஏஜென்ட்ஸு தான் வராங்க. டொஷிபா கிட்டேருந்து டைரெக்டான சர்வீஸ் நமக்கு வரதில்லை. பட் ஸோ இந்த மதர் போர்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8000 சில்லற, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 8200 ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் அது ஆட் ஆகும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் டேமேஜ் தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டொஷிபா ஃப்ரீயாகவே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் சர்வீஸ் வந்து டிஃபர் ஆகலாம். சென்னையிலனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த போர்டு எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 4 working days ஆச்சு. மொத்தமாக 7 நாளில் நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. டிவி எங்கேயும் எடுத்துன்னு போகல. இந்த டிவி ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தது. ஜஸ்ட்டு போட்டு தான் எனக்கு மாற்றணுனால எனக்கு அதை மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ தனியாக வராது. ஏன்னா இப்போ வர மதர் போர்டெலாம் பார்த்திங்கன்னா மெயின் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டுனாலும் மொத்தமாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாரண்டிலாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் கண்டிப்பாக நிறையவே டேமேஜ் ஆகச்சு சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டு வச்சிங்கன்னா அழகாக அதில் கவர் ஆகிடும். பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. டம்ஸ் அப். ஸோ இது ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சில கிளாரிட்டி கிடச்சிடணும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது கொரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதையுமே அட்ரஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டொஷிபா டிவியோட கொஞ்சம் 2K 3Kலாம் கம்மியான டிவி அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹை சென்சார்லாம் நமக்கு அவைலபிளாக இருந்தது. 20 Hz வரும். இது 10 bit பேனலும் கிடையாது. நமக்கு ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இதெல்லாம் படித்து பாருங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் வாங்கும்போது எனக்கு 3 வருஷம் வாரண்ட்டி கிடந்தது. ஸோ ஆஃபர் சமயத்துலலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம் 3 வருஷம் உங்களுக்கு சேர்த்து வந்துடும். எக்ஸ்ட்ரா எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை.
ஸோ மற்ற டிவிஸ் எதாக இருந்தால் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சாம்சங், சோனி இந்த மாதிரி டிவிஸ் இருந்தாலும் இப்போ இந்த பிராண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவின்றது ஒரு அத்தியாவசிய பொருள், இது கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அதாவது வாரண்ட்டி பீரியட் இருக்க வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு சில நாட்கள் மாதங்கள் தான் வர மாதிரி இருக்குது, வருஷக்கணக்காலாம் வர சான்ஸே இல்லை. ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன் டைம் பர்ச்சேஸ். என்ன கேட்டிங்கன்னா ஒரு டிவி மினிமமாக அட்லீஸ்ட் 5 இயர்ஸாக வரணும், அப்போ தான் அதுக்கு வேல்யூ. பட் இப்போ வரது அந்த டவுட் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது தேவை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வர நீங்கள் பார்த்தீங்களா, ஏதாவது சின்ன டேமேஜ் ஆனாலும் பார்த்திங்கன்னா மொட்டை போர்டுமே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெபிளைசரி போட்டுக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டிவி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல்லாக இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் போட்டிருக்கேன். என்ன மாதிரி வேறு யாராவது வீடியோஸ் போட்டிருக்காங்களாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் டேரெக்டாக கமெண்ட் பண்ண முடியாது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாமல். நான் இன்கேஸ் உங்களுக்கு சஜஷன்னாக வேணால் இதெல்லாம் செக் பண்ணுங்கள், நான் மாடல் வேணால் சூஸ் பண்ணி கீழே வைக்கிறேன், இதுக்கு அந்த மாடல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ப்ரைஸுமே உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நல்ல ஃபீச்சர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு கிடைக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன வாங்கி ரிவ்யூ பண்ணுறேனோ எல்லாத்தையும் நான் ஒரு இயருக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணியுமே நான் கொடுக்க உங்களுக்கு ரெடி. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.